ஹாய் ஹலோ மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போயாச்சுங்க. அங்கேருந்து வந்து அந்த வளாகத்துலேருந்து கிளம்பி நம்ம அக்ரி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டுருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 சைடு கிரவுண்டு இதெல்லாம் இருக்குது, பக்கத்தில் காலேஜ் இதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு கார் வந்து பார்க்கிங் நிறையா இருக்கும். அது போக வந்து உள்ளவும் பார்க்கிங் இருக்குது. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். நமக்கு நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போய்க்கலாம். நாம் ஏன் வந்து சண்டே மட்டும் போனோன்னு பார்த்திங்கன்னா மீட்டப் வந்து 3 to 5 வச்சுருந்தாங்க. சரி, அதனால் வந்து நம்ம காலையிலே போகலை. காலையில் போகலன்னா பாப்பா தூக்கிட்டு போக முடியாதுன்னு ஒரு காரணத்துக்காக வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது உள்ளே அப்படின்றதுனால நம்ம வந்து காலையில் போய் சாந்திக்காரில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டோம். ஏன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் போனோன்னா மதியம் சாப்பிட வெளியில் வர முடியாது. அது இல்லாமையும் அங்கே ஃபுட்டெல்லாம் இருக்கும், இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா அக்ரி யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா பாப்பா தூக்கிட்டு நானும் பாப்பாவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே உள்ள பார்க்கிங் இருக்குது, எங்களுக்கு தெரியல. வெளியிலே நிப்பாட்டிட்டு வந்துட்டு நீங்கள் உள்ளேயும் வேணால் பார்க் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்தியாவிலே பெரிய இன்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 5 வருஷமாக போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது. இது போனதும் கிடையாது. இந்த மீட்டப்பு அப்படின்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தோட்டம் சிவா சார் இருக்காங்க, அவங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம். அப்புறம் நானும் பாப்பா போய் என்ட்ரன்ஸில் நின்றுட்டோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா அக்ரி இன்டெக்ஸ் போட்டிருப்பாங்க. அதுபோக வந்து இங்கே வந்து டிக்கெட்டு வந்து எல்லாம் வந்து வெப்சைட்டில் பண்ணுறது, அந்த ஆன்லைனில் பண்ணுறது, அந்த டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே 50 ரூபா பண்ணிவிட்டு உள்ளே போய்ப்பாங்க. அது இல்லாமல் எந்தெந்த இதில் ரூமில் வந்து என்னென்ன விதைகள் இருக்கும், எந்த ஸ்டால் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி இந்த போர்டில் இருக்கும் நிறையா. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம பிசி ஏபிசின்னு சொல்லிட்டு லைனாக இருக்கும். இதெல்லாமே வந்து என்னென்ன யாருக்கு என்னென்ன தேவை. ஏன்னா ஒரு பெரிய விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா சின்ன விதை வாங்குறவங்களா இருக்கலாம், இல்லை அதை தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கலாம். மிஷினு எண்ணெய் ஆட்டுறது இதில் நிறைய மிஷினு இருக்குது. நிறையா ஆடு கோழி இந்த மாதிரி வளர்ப்புகள், ஃபுட்டு தீவனம் எல்லாமே இருக்கும். அதுக்குண்டான போர்டெலாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் நமக்கு வந்து அலோட் கொடுத்துருந்தாங்க. கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எத்தனை பேர் வேணாலும் கூட போகிறவங்க போய்க்கலான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் ஒன்று எங்களுக்கு தோட்டம் சிவா அவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். அப்புறம் உள்ளே நுழைஞ்சி டிக்கெட் அந்த வாங்கி நாங்கள் கையில் மாட்டிக்கிட்டு விவசாயத்துக்கு உண்டான அது அடையாளம் போல் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நுழையிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. எது வழியாக வேணாலும் நம்ம போய்க்கலாம். நிறைய பேர் பாருங்கள், காலு கூட நடக்க முடியல, இருந்தாலும் அவங்களும் கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அந்த இதை வாங்கி ஓரமாக வந்து ஸ்டிக்கர் வாங்கி என்ன லூஸாக இருக்கக்கூடாதுன்னு கட்டிகிட்டு இருந்தோம். கட்டி முடிச்சுட்டு இதை பார்த்தா க்ரீன், அதாவது விவசாயம் செய்கிறவங்க. நம்ம விவசாயம்லாம் பண்ணலைங்க, இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு அடையாளம்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கூட்டம் எவ்வளோ இருக்குது, எங்கே வந்து ஏற்கனவே வீடியோ தோட்டம் சொல்லியிருந்தாங்க. ஸ்டால் வந்து முன்னாடி போட்டிருக்காங்க. முன்னே வந்து உள்ளே பெரிய ஹாலில் போட்டிருந்தாங்க, இப்போ சின்ன ஹாலாக இருக்குது. நான் நிறையா இடங்க உள்ளே இந்த தடவை சுற்றி பார்க்க கிடையாது. ஏன்னா பாப்பா தூக்கிட்டு போனனால நம்மளை அந்தளவுக்கு சுற்றி பார்க்க முடியல. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுவும் சில இடங்களையும் நான் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நிறைய ஏசி எல்லாம் போடுறது. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மீட்டப்புக்காகவும் சரி, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி, இங்கே வந்து நல்ல ஒரு தரைதளமாக சூப்பராக இருக்கும், புல்வெளியாக இருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் சரி, கொஞ்ச நேரம் உட்காரத்துக்காக நானும் பாப்பா எல்லாமே வந்து அங்கே போயிட்டுருந்தோம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்டால் போட்டிருக்குறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா உட்கார வச்சுட்டு சரி நான் கையில் கட்டிக்கிறத காமிச்சிக்கிட்டு இருந்தேன். காமிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு, ஏன்னா மதியம் ஆயிடுச்சுங்க, எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் மறுபடியும் சுற்றி பார்க்க கிளம்புனாங்க எல்லாருமே. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி எல்லாருமே வந்து கிளம்பிடலாம், சரி பாப்பாவை மட்டும் விட்டுட்டு யார்கிட்டயாச்சும் குழந்தைய கொடுத்து கிளம்பலாம் சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எடுத்தோடனே வேறு ஸ்டாலாக இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு உள்ளே பையெல்லாம் வச்சுட்டு பாப்பாவை கொடுத்து நானும் பாப்பாவும் உள்ளே கிளம்பி போனோம். பார்த்திங்கன்னா இது வந்து சீட்ஸ் இருக்கிற இடம். எத்தனை எல்சியே என்னன்னு தெரியல,
அங்கே போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே சீட்ஸ் தான். இதெல்லாம் வந்து மருந்து பொருட்கள். இந்த பக்கம் வந்து கம்பி, அந்த அந்த முள்வேலிக்கு தேவையான சாம்பிள் மட்டும் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பாரம்பரிய வந்து விதைகள்லாம் இருந்துச்சு. நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே இந்த சொரக்காய் இதுலேருந்து இதெல்லாம் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. ஏன்னா நம்ம அதை பார்த்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து சில முக்கியமான கத்திரிக்காய் இந்த மாதிரி ரகம்லாம் இருக்குன்னு பார்த்து தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த வேங்கேரி கத்திரி இதெல்லாம் வந்து கிடைக்கவே இல்லைங்க. எல்லா ஸ்டால்லையும் கேட்டு பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போய் எடுத்து சரிண்ணா ஒரே இடமா நம்ம வாங்கக்கூடாது இல்லைங்க. எது வருது எது வராதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து எல்லா ஸ்டால்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் தான் கொஞ்சம் ஷார்ட்ஸில் தான் இந்த நிறையா கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து இங்கே எல்லாமே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க. சரி கூட்டத்தில் போய் என்னால் வாங்கவே முடியல. அந்த போர்டில் வந்து போட்டிருப்பாங்க என்னென்ன விதைகள், என்னென்ன ரகம் கத்திரிக்காய், அது போக வந்து கலர்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு இது பார்த்திங்கன்னா இன்னொரு இடம். அப்புறம் சரி அதை வாங்கிக்கிட்டு சரி அங்கே போகலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். இங்கே எங்கே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டால் மாதிரி தாங்க. நிறையா வந்து இங்கே மீட்டப்புக்கு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீட்டப்புக்கு கிளம்பிட்டோம். இதுக்குள்ளே தான் வந்து மீட்டிங் போட ஆரம்பித்தாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சரி மீட்டப் போய்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டோம். மீட்டப்பை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோழிங்களுக்கான தீவனம் இருந்துச்சு. எல்லாம் சாம்பிளுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த மிஷின் இந்த எடை போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மிஷின் வந்து சின்ன மிஷினு பெரிய மிஷினு அந்த ஸ்டாலுக்குள்ளே நுழையும் போது எனக்கு எது எங்கெங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு. போன வருஷம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் மாற்றி இருந்துச்சு. சரி அதனால் வந்து ஒன்றும் புரியாமல் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு அடுத்து வந்து லைனாக 2 பக்கமும் வந்து இந்த உரங்கள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை வந்து அந்த வாழை மரத்துக்கு போடுற உரங்கள், அப்புறம் வந்து மிஷினு, இந்த வண்டி, இந்த கை கொத்து இந்த இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து அதாவது விவசாயத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது பார்த்திங்கன்னா இந்த மருந்து கடைங்க. பொருள்லாம் ஃபுல்லாக வந்து மருந்தடிக்கிறது, இந்த டானிக் மாதிரி வந்து பொருள்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மருந்து பெரிய பெரிய மூட்டை இந்த மாதிரி இந்த உரம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மருந்து கடை. பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருந்தோம். ஆனால் அவளுக்கு ஏசி செட் ஆகலை. அதனால் சேர்ந்து அங்கே கொண்டு போய் அவங்க விட்டுறலாம், அவங்க தாத்தாரை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா வாழைத்தாறு அதுக்குண்டான ஃபெர்டிலைசர்கள் எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா இது சின்ன கண்ணாகவே இருக்குது. ஆனால் தார் மட்டும் பெருசாக இருக்கும்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ என்னன்னு கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி லூஸில் கொடுக்கறது கிடையாது. வந்து இப்போது தோட்டம் மாதிரி அமைச்சேன்னா அதை வந்து அமைச்சு கொடுப்பாங்களாமா. அந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி வீட்டு இதுக்கெலாம் வந்து 2 ஒன்றுலாம் கிடையாது, சேல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதை மட்டும் சரி வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து வாழைக்கண்ணுக்கு போடுற வந்து உரங்கள் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பெரிய பெரிய விவசாயம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஸ்டால்லாம் வந்து ரொம்ப வந்து உபயோகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா க்ரீனிஸாக இருந்துச்சுங்க. இதுவும் வந்து பெரிய பெரிய மாடி தோட்டம் இந்த மாதிரிலாம் வந்து செட்டப்பை அமைச்சு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு செட்டப்பாக அங்கே வச்சுருந்தாங்க. நம்மளாம் அந்தளவுக்குலாம் செட்டப்லாம் வைக்க முடியாது. நமக்கு நம்ம மண் போட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம இதெல்லாம் வந்து காய்கறி தேங்காய் கழிவுலேயே வந்து தண்ணீர்லேயே விளையக்கூடியதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துன்னா க்ரோ பேக் எல்லாமே இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரோ பேக்குன்னு சொல்லுவோம்ல, அது வந்து போன வருஷம் 10 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தேன். அதுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்டாலில் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ஸ்டால் வேறு எங்கேயாச்சும் இருக்குமா என்னென்னு எப்படினாலும் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான்
செகண்ட் ஹாலுக்கு அங்கே தேடிகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ரோ பேக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 பேகு 100 சொன்னாங்க. சரி என்னடா இது, போன வருஷம் 10 ரூபான்னு வாங்கினோம், இந்த வருஷம் வந்து ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல, ஏன்னா வந்து ஒரு ஸ்டால் பார்த்துட்டு இன்னொரு இது தேடி போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேடி பார்த்தேங்க. ஸ்டாலே அவ்வளோ போகல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பி வேலி போடுவாங்கள்ல, இந்த க்ரீன் கலரு இந்த பிளாஸ்டிக்கில் போடுறது அது இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கனாலும் வந்து உரம் தாங்க, எல்லாமே விவசாயிக்கு உண்டான உரங்கள் தான் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அதாங்க, எல்லாமே உரமாகவே இருந்துச்சு. நான் வந்து இந்த சூடோமோனாஸு டைகாட் ரெமிடி இதெல்லாம் எதுவுமே போட்டது கிடையாது. ஏன்னா சரி இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் சொல்கிற மாதிரி நான் இந்த 3 உரங்கள் தான் செய்கிறது. இது பார்த்திங்கன்னா அப்படியே மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்துட்டேங்க. வந்துட்டு இங்கே வந்து சுக்கு கருப்பட்டி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்துச்சு. சரி அதுவும் போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்க, விலகவே முடியல. எங்கேருந்தா வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம். ஏன்னா லாஸ்ட் 4 நாள் அக்ரி யூனிவர்சிட்டி வந்து அந்த அடுத்து ஒரு நாள் தான் இருக்குன்றனால கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாலே போட்டிருந்தாங்க. 2 இடம் வச்சுருந்தாங்க பக்கத்தில். இது பார்த்திங்கன்னா அங்கே வந்து லைனாக எல்லா விதமான இதுவும் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க. நமக்கு என்னென்ன விதை தேவையோ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதையும் வந்து 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. கிழங்கு வகைகள் மட்டும்தான் இந்த வருஷம் என்னமோ பாக்கெட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். இது வந்து அடுத்த ஸ்டாலு. அங்கேயே போய் சரி இதை விட இல்லாத கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ரகம் இருக்குமான்னு பார்த்து சொல்லி தேட ஆரம்பித்தேன். இங்கே தான் வந்து குட்டைப்புடலை வந்து ஒன்று வாங்கினேன். ஏன்னா நீலப்புடலை ஏற்கனவே வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதனால் குட்டைப்புடலை ஒன்று வாங்கிக்கிட்டோம்னா சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் பார்த்தா இன்னொரு ஸ்டாலுக்கு போனேன். அங்கேயும் வந்து ஏன்னா நம்ம ஒரே இடமா வாங்கக்கூடாது. இங்கே தான் நீளமாக வந்து பச்சை மிளகா ஒன்று இருந்துச்சு.